ஹலோ காய்ஸ், நான் ரமணி. வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டும் காரமும் இல்லாம ஒரு ஃபெஸ்டிவலா வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரவா லட்டும் ஓட்ட வடையும் செஞ்சு அசத்துங்க உங்க வீட்ல. இது பிகினர் கூட ஈஸியா பண்ணலாம். ஒன் பை ஒன்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கப் சர்க்கரை அதோட 3 ஏலக்காவும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு பேன்ல 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். ரவை இந்த மாதிரி சின்னதா இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட பெரிய ரவையா இருந்தா மிக்சர் ஜார்ல பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வறுக்கும் போது நல்ல ஸ்மெல் வரும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்துட்டா கலர் மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப அதே பாத்திரத்துல 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதுல முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்ப ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். இப்ப திராட்சையும் சேர்த்துட்டு லைட்டா வறுத்துக்கலாம். அதையும் ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப ஏற்கனவே வறுத்த ரவையை இந்த நெய்ல சேர்த்து லைட்டா வறுத்துக்கலாம். போட்ட நெய்யும் ரவையும் ஒன்று சேர வறுத்தா போதும். இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப அதுலயே பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச நட்ஸையும் அதோட சேர்த்துக்கலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கொல கொலன்னு ஆயிடும். இந்த பதம் இருக்கணும். இப்ப இதை உருண்டையா பிடிச்சுக்கலாம். ரொம்ப இறுக்கமா பிடிக்க வேணாம், சாஃப்டா பிடிச்சுக்கலாம் உருண்டைய. அவ்வளவுதான், ரவா லட்டு ரெடி. ஒரு லட்டு சாப்பிட கொடுத்தீங்கன்னா மறுபடியும் கேட்பாங்க. ஏன்னா டேஸ்ட் செம்மையா இருக்கும். நெய் ரவையோட ஃபிளேவர் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸ்வீட் செஞ்சாச்சு, காரம் செய்யாமலா? இப்ப ஓட்ட வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பார்க்க தட்ட மாதிரி இருக்கு, ஆனா ஓட்ட வடைன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது ரவையும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி செய்யற ஓட்ட வடை. டோட்டலி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு தடவை இதை வீட்டுல செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் ரிப்பீட்டடா கேட்பாங்க. காரம் கம்மியா, கிரன்ச் அதிகமா, ஒரு சூப்பரான ஓட்ட வடை என்னோட ஸ்டைல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஓட்ட வடை பண்றதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 10 பல் பூண்டு, ஒரு கத்து கருவேப்பிள்ளை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 5-6 மிளகாய் வத்தல், இது 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சின்ன சின்னதா இருக்கணும். இல்லைன்னா மிக்சர் ஜார்ல பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு மைதா மாவி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பட்டரும் சேர்த்துக்கிறேன். அதோட 1 பாதியமா அரைச்ச இந்த பேஸ்டையும் அதோட சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை கொஞ்சம் மொத்தமா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். இதை மாவுல வச்சு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்தா கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசா தேய்க்காம கொஞ்சம் மொத்தமா தேய்ச்சிக்குங்க. இந்த மாதிரி இருக்கணும். கட் பண்ணி வச்சிருக்க எல்லா மாவுலையும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ஓட்ட போட்டுக்கிறேன். இல்லைன்னா பூரி மாதிரி உப்பிடும். ஸோ இதுல கண்டிப்பா ஓட்ட போட்டுக்குங்க. நிறைய ஹோல்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த வடையை அதுல சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்ம ஓட்ட வடை ரெடி. நிஜமா சொல்றேன், இதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி கிரிப்ஸியா இருக்கும். உங்க வீட்டு ஃபெஸ்டிவல்ல இந்த ஸ்நாக்ஸையும் இனிமேல் ஆட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா ஏற்கனவே அவல் பாயாசம் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோட லிங்கை கீழே டேக் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் பாத்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.